Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. கடலூரில் RSS முகாம் நடத்தியதற்காக பள்ளி அங்கீகாரத்தை ரத்து செய்ய அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதில் அரசு பதிலளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, முழு விவரம் என்ன? கடலூர் மாவட்டத்தில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியில விளையாட்டு மைதானத்துல கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6 நாட்கள் RSS அமைப்பினுடைய பிரிவாக இருக்கக்கூடிய சேவா பாரதி அமைப்பின் சார்பில் முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாம்ல யோகா, சூரிய நமஸ்காரம், தேசபக்தி மற்றும் ஒழுக்க கல்வி உள்ளிட்ட மன வலிமை மற்றும் உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பிலையும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலையும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில RSS முகாம் நடத்தியதற்காக பள்ளியின் அங்கீகாரத்தை ஏன் திரும்ப பெறக்கூடாது என்ற ஒரு விளக்கம் கேட்டு தமிழக தனியார் பள்ளிகள் கல்வி இயக்குநர் சார்பில் கடலூர் சரஸ்வதி வித்யாலயா பள்ளிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸ்ல பள்ளியிலுடைய மாணவர்கள், அந்த பள்ளியிலுடைய இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பங்கேற்காமல் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு தனியார் பள்ளிகள்ல அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதற்கு கண்டிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லவற்றில் பள்ளியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி எழுப்பி விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து அந்த பள்ளியினுடைய தாளராக இருக்கக்கூடிய சுரேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது பள்ளியின் தாளர் தரப்புல பள்ளி விடுமுறை காலத்தில் தான் RSS முகாம் நடத்தப்பட்டதாகவும் பள்ளியின் செயல்பாடுகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இன்றி இந்த முகாம் நடத்தப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இளைஞர்களுடைய உடல் நலம் மற்றும் மன வலிமையை மேம்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பதையும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி மனுவுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் தமிழக தனியார் பள்ளிகள் கல்வி இயக்குநரகம் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.